பாருங்களேன், இப்ப நல்ல துருத்துரு இருந்த குழந்தைகள் திடீர்னு சோர்ந்துட்டாங்க, சாப்பிடாம இருக்காங்க, அழுறாங்க, பயப்படுறாங்க, உடல்நிலை சரியில்லாம இருக்குன்னு சொன்னா மனசுல எவ்வளவு கவலையா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு இல்லையா? இப்ப நம்ம இந்த குழந்தைகள் ஒரு பக்கம் நம்ம ஆஸ்பத்திரி காட்டுறோம், இன்னொரு பக்கம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுக்காக ஸ்பெஷலாக துஆ ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கலாமா? அந்த துஆவை கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாம தங்களுடைய பேர குழந்தைகளுக்கு ஓதி விடுவாங்க. சஹீஹுல் புகாரில வருது, ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நபி தோழர் சொல்றாங்க, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅவ்விது அல் ஹஸன வல் ஹுஸைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறப்பான துஆவை தங்களுடைய பேர குழந்தைகளான ஹஸன் ரலியல்லாஹு ஹுஸைன் ரலியல்லாஹுவிற்கு ஓதி விடக்கூடியவர்களாக, ஓதி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுபவர்களாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, வ யகூலு, இப்படி சொல்லுவாங்களாம் தங்களுடைய பேர குழந்தைகள்கிட்ட, இன்ன அபாக்குமா, இந்த துஆ இருக்கிறதே உங்களுக்கு நான் ஓதி விடுற துஆ, இது யார் ஓதுனது தெரியுமா? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு, உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யுஅவ்விது பிஹா இஸ்மாஈல வ இஸ்ஹாக, அவங்க தங்களுடைய பசங்களான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடியவர்களா இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆ ஓதுனாங்க. பாருங்க, சின்ன துஆ தான். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் குல்லி ஷைத்தானின் வஹம்மத்தின் வமின் குல்லி ஐனின் லாம்மத்தின். என்ன பொருள்? அல்லாஹுடைய பரிபூரணமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுவிடத்தில் எல்லா ஷைத்தான்களின் தீங்குகளிலிருந்தும், தீமை விளைவிக்கக்கூடிய விஷ ஜந்துகளின் தீங்குகளில் இருந்தும், தீங்கு விளைவிக்கக்கூடிய கண்ணேறுகள், கண் பார்வைகளினுடைய தீங்குகளில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன், ஆமீன் என்ற அற்புதமான துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர குழந்தைகளுக்கு ஓதி விடுவாங்க. இதை செஞ்சு வந்தாங்க. அப்படியானால் வீட்டுல பெரியவங்க, மாஷா அல்லாஹ், தாய்மார்கள் பெரியவங்க தங்களுடைய பேர பசங்களுக்கு, தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்பெல்லாம் முடியுமோ, இது குறிப்பிட்டு இந்த டயத்துல தான் ஓதணும் கிடையாது, இத்தனை தடவை தான் ஓதணும் கிடையாது, மாஷா அல்லாஹ் ஓதி ஓதி குழந்தைகளுக்காக துஆ செய்வோம். அல்லாஹ் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை தருவானாக.